வணக்கம். கோவையில் ஹாக்கி மைதானம். மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திராவிட நாயகன் தலைவர் தளபதி அவர்களுடைய ஆணைக்கிணங்க, மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் திராவிட இயக்கத்தினுடைய இளைய தலைவர் அன்பிற்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கடந்த 8 மாசத்துக்கு முன்னாடி ஹாக்கி மைதானம் அமைப்பதற்கு கோவை ஆர்எஸ்புரத்தில் மாநகராட்சிக்கு சொந்தமான இடத்துல அடிக்கல் நாட்டு விழாவினை நடத்தினார்கள். அந்த ஹாக்கி மைதானத்தினுடைய மொத்த பரப்பளவு 7 ஏக்கர். சுமார் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் நடந்து முடிந்திருக்கின்றன. சுமார் 6500 சதுர அடியில் புல்வெளிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. 6 உயர்கோபுர மின்விளக்குகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த ஹாக்கி மைதானத்தை பொறுத்த மட்டில் கோவையில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் மட்டுமல்ல, ஹாக்கி வீரர்கள் மட்டுமல்ல, மிக அருகாமையில் இருக்கக்கூடிய நீலகிரி மாவட்டம், ஈரோடு மாவட்டம், திருப்பூர் மாவட்டம் உள்ளிட்ட இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான ஹாக்கி வீரர்கள் பங்கு பெறுவதற்கும் பயிற்சி பெறுவதற்கும் பன்னாட்டு அளவிலான பல்வேறு போட்டிகளில் பங்கு பெறுவதற்கும் ஒரு தகுந்த ஒரு மைதானமாக இந்த ஹாக்கி மைதானம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. விளையாட்டு துறையில் திராவிட மாடல் அரசினுடைய வரலாற்று சாதனையாக இது பார்க்கப்படுகிறது என்பதை இந்த நேரத்தில் நினைவு கூறுகின்றேன்.